வாட்செல்லாம் வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். நம்மளை கூப்பிட்ருக்காப்புல, நான் போய் என்னான்னு பார்க்குறேன். நீ பின்னாடி வந்துடு, சரியா? ஆமாம், என்னை எதுக்குடா கூப்பிட்டு என் குழந்தைய நீ கூப்பிட்டுன்னு நினச்சி அது வந்துன்னு இருக்குது. என்னை கூப்பிட்டு வெறும் கை காமிச்சின்னு இருக்கிற. ஏண்டா நான் நிற்கிறேனே, உனக்கு கண்டு தரலையா? என்னடா ஜென்மம் உனக்கு? என்னை வர வச்சுட்டு நான் பசியோடு நின்றுன்னு இருக்கிறேன்னு, அதை விட்டுட்டு அந்த நாயங்களையும் வர வச்சு அதுக்கு பிஸ்கட் போட்டுன்னு இருக்கேன். அதுக்கு ஒழுங்காக போடுறியா? பாதி பிஸ்கட் போட்டுன்னு இருக்கிறேன். நான் தான் அங்கே கால் கடுக்கா நின்றுன்னு இருக்கிறேன்னு ஏதாவது எனக்கு பதில் சொன்னியா? நீ திரும்ப என்னையும் வாவான்னு கூப்பிட்டு அங்கே போயின்னு இருக்கிற. ஏண்டா நான் மட்டும் காது வலிக்கா கத்தின்னு இருக்கிறேன்னு உன் காதில் விழலையா? டெய்லி பால் வாங்கி அதை சூடு பண்ணி நீ குடிச்சு உங்கள் அம்மாவும் குடிச்சிக்கிட்டு உங்கள் குடும்பத்துக்கே பால் கொடுத்துன்னுக்கிறேன்னு என்னை பற்றி உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடா? நீ இப்படியே பண்ணின்னு ஒரு வாட்டி ஸ்கூலுக்கு தனியாக தானே வருவேன். நீ இப்போ சைக்கிளில் போயின்னு இருந்தா, இப்போ நடந்து போயின்னு இருக்கிற. நீ வாணி, நான் உன்னை அங்கே வச்சு என்ன பண்ணேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் இவ்வளோ தூரம் பேசின்னு இருக்கிறேன். நீ மறுபடியும் அந்த நாய்களுக்கு பிஸ்கட் போட்டுனுக்கிறேன். நன்றி கேட்டவனே என்னை கொஞ்ச நேரம் கூட நினச்சி பாடுறா. சரி, பசியில் நின்றுன்னு இருக்குன்னு ஒரு பக்கெட்டு தண்ணியாவது வைக்க வேண்டாம். எத்தனை வாட்டிடா கத்தின்னு இருக்கிறது? காதில் வாங்குறியா? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் அந்த நாயை கூட சுற்றின்னு இருக்கிற. நீ என்ன ஜென்மடா நீ? நான் என்ன சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. போங்கடா போங்க, இப்படியே பேசணும் நன்றி கேட்டவனுங்களே. இனி இந்த தெருவு பக்கமே நான் வரமாட்டேன்டா. நீ அப்படியே பார்த்துன்னு போ, கேட்டுக்கு போடா, உள்ளே போடா. நான் நிற்கிறேன், இருட்டில் நிற்கிறேன்னு பார்க்குறியா? உன்னை பார்த்துன்னு தாண்டா இருக்கிறேன். இம்மா வா, நீ அந்த ஸ்கூல் பக்கம் வா, நீ அங்கே கவனிச்சிக்கிறேன் உன்னை. சரி இதோட நாசமாக போ, வேறு என்ன சொல்கிறது?